राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। அழகான மதுராபுரி. இந்த மதுராபுரியில் நம்ம ஆனந்தமாக கேசவ ஆதி கேசவன் கேசவ்ஜியை பார்த்தோம். அந்த பிருந்தாவனத்தில் முக்கியமான மூர்த்திகள் கோவிந்ததேவ், ராதா மதன் மோகன், ராதா கோபிநாதன். வஜ்ரநாபன் வந்து கிருஷ்ணனுடைய பேரன், அனிருத்தனுக்கும் உஷாவுக்கும் பிறந்தவன் வஜ்ரநாபன். அந்த வஜ்ரநாபன் தான் திரும்பியும் கிருஷ்ணலீலா ஸ்தலங்களில் முக்கியமான இடங்களில் கோவில்கள் கட்டி மூர்த்திகள் எல்லாமே ஸ்தாபிதம் பண்ணவன் அப்படின்னு காண கிடைக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான அந்த வஜ்ரநாபன் பிரதிஷ்ட பண்ண மூர்த்தி தான் ஆதி கேசவன். அந்த கோவிலை பல தடவை இடிச்சிருக்கா, விக்ரமாதித்யன் திரும்ப கட்டியிருக்காரு, இப்படி நிறையா இருக்கு. எத்தனையும் தாண்டி தான் மதுரா ஜென்மபூமி வாழ்ந்து கொண்டு இருக்கு. ஸோ நாம் இப்போ மதுரா ஜென்மபூமி உள்ள பார்த்தோம். எனக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் கிடைக்கல, தேடுறேன், கிடச்சதுன்னா உங்களுக்கு போடுறேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த துர்கா அதெல்லாம் நான் வந்து இந்த ஜெயிலுடைய வீடியோ மட்டும் கிடச்சது. அதுக்கு பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோ போட்டிருந்தேன். எப்பயோ கிடச்சிது, யாரோ எடுத்திருந்தா. நம்மெல்லாம் மொபைல் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்புறமா கேசவ்ஜி அந்த வீடியோ எடுத்திருக்கேன், அது எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். கோவில் வாசல்லேருந்து 2ஆம் நம்பர் கேட் வாசல்லேருந்து அப்படி எடுத்துகிட்டு போய் கோவிலுக்குள்ளே போய் கேசவ்ஜி எடுத்திருக்கேன். வீடியோ தேடி கண்டுபிடித்து போடுகிறேன். அதே மாதிரி அந்த புராதன பிராச்சீன் ஜன்மஸ்தலம் அதையும் வீடியோ எடுத்திருக்கேன். நாங்கள் ஒரு தடவை உட்காந்து சாப்பிட்ருக்கோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அந்த கோவில் ஆளே இருக்காது, அதையும் வீடியோ எடுத்திருக்கேன். பாப்பா தேடி கண்டுபிடிச்சி போடுறேன். நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், போடணும், எழுதணும். இப்போ ஏதோ பகவத் கிருபை இன்மயமே இதயமே அப்படின்னு இப்போ போயிட்டு வந்த ஹிமாலய ட்ரெக்கிங் பற்றி கடகடன் எழுதின்னு இருக்கேன். பார்ப்போம், பல ஊர்கள் விஷயங்களையும் எழுதணும்னு தோன்றுது. படிக்கிறது ஒரு சுவாரஸ்யம் இல்லையா? கூடுமாகி வீடியோவாக போட்டுறதுனால எழுதுறது நல்லா பண்ணுறதில்லை. ஆனாலும் எழுதினால் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பல விஷயங்களை சொல்ல முடியும். பார்ப்போம், பகவத் சங்கல்பம். அழகாக புரியல. இன்னைக்கு பகவானுக்கு அதரபான உற்சவம். அதரபான உற்சவம், அதாவது நிறைய துராத்மாக்கள், அப்புறம் துர்தேவதைகள், அவர்கள்லாம் கோயிலுக்குள்ளே வர முடியாது. ஸோ ஜெகநாதனுடைய ரதத்தில் உட்காந்துருக்கும். அது இல்லாமல் இந்த பொறாமை பிடிச்ச சில மந்திரவாதிகள், இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரெல்லாம் உண்டு. அவளுடைய சில தபஸுக்காக சில துர்தேவதைகள்லாம் அந்த தேர் இந்த இடத்தெல்லாம் ஏற்றி விடுவார்கள். அவள் என்ன பண்ணாலும் ஏற முடியாது. ஆனாலும் சிலதெல்லாம் பூர்வ ஜென்ம சுகிருதத்தினால ஏறிடும். அப்போ அவைகள்லாம் ஜெகநாதன் இடத்துல பிரார்த்தனை பண்ணும், எங்களுக்கு சத்கதி கொடு. அப்போ இந்த பான அதரனா உதடு, பானம்னா ஒரு ட்ரிங்க், அதர பானம். அந்த பகவானுக்கு அவனுக்கு சுபத்ராவுக்கு
பலராமன் உதடு சைஸுக்கு உதடு ஹைட்டுக்கு ஒரு பெரிய மண் குவளை பண்ணி அதில் பால் இதெல்லாம் விட்டு ஒரு பானம் தயார் பண்ணி நிவேதனம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தள்ளி உடைப்பார்கள். அப்போ அது எல்லா பக்கமும் அப்படி செதறும். அப்போ அந்த ரதத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த துராத்மாக்கள்லாம் அதை எடுத்து சாப்பிட்டு சத்கதி அடைவார்கள். பகவான் எல்லா ஜீவர்களுக்கும் அழகாக அனுகிரகம் பண்ணி கொண்டு இருக்காங்க. அந்த தினத்தில் நாம் அழகாக கிருஷ்ணலீலா ஸ்தலங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். முக்கியமாக மதுரா. சரியா மதுவனத்துக்கு அப்புறமா நம்ம பார்த்துருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா ஆதிவராக சுவாமி, அவர் தான் பிராச்சீனமான மூர்த்தி. ஆனால் அப்புறமா போகலாம். இப்போ நம்ம மதுரா ஜென்மஸ்தலம் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம், பார்த்துட்டோம். கோவிலிருந்து 2ஆம் நம்பர் கேட் வழியாக வெளியில் வந்துட்டோம். அங்கே அழகாக ஆதிகேசவனை பார்த்துட்டோம். இந்த 2ஆம் நம்பர் கேட்டில் இருந்து வந்துட்டு ரைட்டில் பார்த்தாலும் ஆதிகேசவன் கோவில் தெரியும். ஸோ லெஃப்டில் அப்படியே நடந்தோம்னா அங்கே தான் வந்து மொபைல்ஸ்லாம் வைக்கக்கூடிய லாக்கர் உண்டு, சின்ன சின்ன கடைகள் உண்டு. இது பெரிய கஷ்டம். இந்த யாத்திரை கழிச்சுட்டு போகும்போது இந்த கடைகள், ஆனால் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்றும் அழகாக கிடைக்கும், சீப்பாகவும் கிடைக்கும். அது அந்தந்த ஊர்னு வரும்போது ரொம்ப வெரைட்டி இருக்கும். இப்போ நம்ம ஊரெல்லாம் ஒரு கிருஷ்ணனுடைய விக்கிரகம் இல்லாட்டி ஃபோட்டோ இல்லாட்டி அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதே அந்த ஊரில் அப்படின்னா இப்போ பாருங்களேன், குருவாயூர் போன வச்சுக்கோங்க, நிறைய கிருஷ்ணமூர்த்தி பொம்மைகள் நிறைய கிடைக்கும், வெரைட்டியாக ஹைட்டில் கிடைக்கும். அந்த அழகு வேறு இடத்துல வராது. அது மாதிரி சில இடத்துலாம் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. இப்போ உத்தராகண்ட் போனால் வச்சுக்கோங்களேன், இந்த பத்ரிநாத், கேதார்நாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி, இந்த கோவில்களுடைய உருவங்கள் அழகாக ஒரு 3D மாடல் மாதிரிலாம் அங்கே தான் கிடைக்கும். அன்னையில் கிடைக்கிறதா எனக்கு தெரியல, நான் ஆற்றுல வாங்கி வச்சுருக்கேன். அது அங்கே தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஸோ எல்லாருக்கும் வாங்கணும்னு நான் சொன்ன டைம், அதுதான் பெரிய கஷ்டம். அதாவது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பெரிய ட்ராபேக், இந்த கிருஷ்ண ஜென்மபூமிக்குள்ளே போயிட்டு வெளில வரணும், மொபைலெல்லாம் வச்சுட்டு வந்திருப்பா. முக்கால்வாசி என்ன பண்ணுவேன், மொபைல்லாம் வச்சுட்டு வந்துடுங்கோ, பர்செல்லாம் வச்சுட்டு வந்துடுங்கோ. கையில் பைசா இருக்காது, யார்கிட்ட ரொம்ப குறவாக தான் இருக்கும். அதையும் தாண்டி எடுத்துன்னு ரூபா வச்சுக்கோங்க. இந்த கடை வீதிகள்னா நம்ம இதை முடிச்சுட்டு லைனாக மதுராவில் பார்த்துட்டு முக்கால்வாசி என்ன பண்ணுவோம், ஒரே நாள்லேயே மதுரா, ராவல், கோகுலம் இதெல்லாம் காட்டிட்டு மதுவனம் எல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் வரணும். காத்தால 8 மணிக்கு கிளம்பி அதுக்கு 6-7 மணி மேலே ஆகிடும். எனக்கு நிறுத்தி நிதானமாக காட்டணும்னு ஆசை உண்டு. ஆனால் 5 நாள் 6 நாள் இப்படி தான் போவோம். எல்லாருக்கும் எல்லா வாட்டியும் வர முடியுமான்னு தெரியாது, எவ்வளோ முடியுமோ காட்டிடணும்னு ஒரு ஆசை உண்டு. அவளுக்கும் பார்த்துடணும்னு ஆசை. சில பேர்லாம் வயசானவாள்லாம் திரும்பிலாம் வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு. ரொம்ப ரேராக சில சந்தர்ப்பங்களில் சில சிஷ்யாசோட குருஜி நீங்கள் அவங்க பிளான் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு இன்னும் சுதந்திரம் இருக்கும், நிறுத்தி நிதானமாக நிறைய இடங்கள் புதுசாக காட்டுவேன். அது நேரத்தை பொறுத்து யார் மேலேயும் குத்தம் சொல்ல முடியாது. அதனால தான் இப்போல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, ஏற்கனவே வந்த சிஷ்யர்கள் அப்படின்னு அவளோட புதுசாக ஐஷன் போகிறவாளை கூடுமான வரைக்கும் சேர்க்கறது இல்லை. ஏன்னா வந்தவாளுக்கு ஏற்கனவே சில பேர் பிடிக்கும், பட் இருந்தாலும் புது இடங்கள் பார்க்கறது வேறு, அதே இடங்கள் திரும்ப பார்க்கறது. இப்போ எனக்கு பார்க்க பிடிக்கும், எத்தனை 1000 தடவை நீங்கள் ஐஷன்ட்டு போனாலும் நான் போய் பார்ப்பேன். யாருமே இல்லைனாலும் பார்ப்பேன், எத்தனை பேர் ஐஷன் போனால் அதே மாதிரி பார்த்து அனுபவித்து ரசித்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும். அதோட நமக்கு என்ன வேலை, அந்த இடத்துல மகாத்மியம் சொல்கிறத விட வேறு என்ன பெரிய கேரக்டர் வேலை நமக்கு இருக்க போகுது. அதனால் முக்கால்வாசி இந்த பர்ச்சேஸ்க்கெலாம் டைம் கொடுக்கவே மாட்டேன். இப்போ பரவாயில்ல,
ஆரம்ப காலகட்டத்திலலாம் வாய்ப்பே கிடையாது. இது நடுவில் என்ன ஆகும்னா, அந்த கிருஷ்ண ஜென்மபூமி பார்த்துட்டு வெளில வரத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். 2 மணி நேரம் கூட சமயத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவார்கள். வந்ததுக்கப்புறமா போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயம் சொல்லுவேன். போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த நினப்பு அப்படியே திரும்பி விஷயம் சொல்லிவிட்டு திரும்பி 2வது தடவை போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். எப்படியோ 2 தடவை மினிமம் இந்த கிருஷ்ண ஜென்மபூமி ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வரும். அப்புறம் மேலே போய் அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு கிருஷ்ண லீலைகள்லாம் சொல்லிவிட்டு 1.5-2 மணி நேரம் ஆகிடும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வாஷ்ரூம் போயிட்டு இந்த கிருஷ்ண ஜென்மபூமியில் உள்ளுக்குள்ளேயும் ஒரு லஸ்ஸி கடை உண்டு, வெளியிலேயும் ஒரு லஸ்ஸி கடை உண்டு. ஸோ ஏதாவது குடித்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இல்லையா? சில பேருக்கு டீ குடிக்கலான்னு தோணும், சில பேருக்கு லஸ்ஸி குடிக்கலாம். அங்கே லஸ்ஸி நல்லாயிருக்கும். பிருந்தாவன், மதுரா, பர்சானெல்லாம் கூடுமான வரைக்கும் லஸ்ஸி சூப்பராக இருக்கும். அது அவளோட ஸ்பெஷாலிட்டி இல்லை. அதனால் அதை குடிக்க 15-20 பேர், 30 பேர், 40 பேர்னா 15-20-30-40 பேர் பாத்ரூம் போயிட்டு வரணும், டீ குடிக்கணும், லஸ்ஸி குடிக்கணும், எல்லாம் தொடுத்துறது டைம் ஆகிடும். அப்புறம் லஸ்ஸி குடிச்சா பெருசாக சாப்பிட முடியாது, அதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கு அடுத்த இடத்துக்கு போகணும், இப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த கடைகளை தாண்டி மக்களை அழிச்சுட்டு போகிறதே பெரிய. அதனோட யாராவது என் கண்ணை ஏமாற்றிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுவா, வாங்கி கட்டிப்பா. அது வேற உண்டு வச்சுக்கோங்க. அது சில பேர் ரொம்ப வருத்தம், அவள்லாம் வாங்கும்போது மாட்டலை, நான் மாட்டிட்டேனே அப்படின்னு வருத்தம் இருக்கும். எனக்கு எல்லோரும் ஒன்று தான். எனக்கு இன்னும் மறக்கவே மாட்டேன்னா, முதல் தடவைலாம் அந்த மதுராவுக்கு நிறைய டைமே கிடையாது, ஓடிகிட்டே இருந்தோம். என் சிஷிய பசங்கள்லாம் சில இதெல்லாம் பானிபூரி சாப்பிட்டு செம்ம கடுப்பு போய் ஓங்கி ஒரு தட்டு கிளம்பு இல்லை அப்படின்னு ஒரு கற்றுக்கத்தினேன். குழந்தைகள் அதுக்கெல்லாம் குழந்தைகள்லாம் இன்னும் 5 வயசு 6 வயசுலாம் கிடையாது, எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க சொல்கிறேன். ஐயோ நிறைய காட்டணுமே, ஒரு தூரம் வந்திருக்கோமே, நல்ல வெயில் காலம் வேறு. அப்போ நாங்கள் வந்தது அப்போல்லாம் வேற ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி அவளோட நாங்கள் போயிட்டு இருந்தோம். இப்போல்லாம் நாம் ஐஸ்டண்ட போகிறதுனால எனக்கு டைமு, தங்குற இடம் எல்லாமே ஒரு பிளான் இருக்கிறதுனால இது எதுக்கு இவ்வளோ டைம் ஆகும்னு பிளான் பண்ணி போவோம். அதுக்கேற்ற மாதிரி 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துப்போம், அப்படி வேறு மாதிரி பார்த்துப்போம். எல்லாம் உண்டு. அதனால் என் கூட யாத்திரை வந்தால் திட்டெல்லாம் உண்டு. சமயத்தில் கத்துவேன். அது அப்படி தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேசவஜி மந்திர்லேருந்து நான் சொல்ல பவித்ரா கொண்டு, போத்ரா கொண்டு, அந்த ரூட்டு தான் 2nd நம்பர் கேட்டோட ரூட். அதில் அப்படியே நடக்கும் பொழுது இந்த கேசவஜி மந்திர் பார்த்துட்டு திரும்பி பவித்ரா கொண்டு போய் அங்கே பக்கத்தில் தான் போய் வண்டி நிறுத்தும். அங்கே தான் பார்க்கிங் ஏரியா இருக்கும். ஸோ அங்கே போகும்பொழுது இந்த 2ஆம் நம்பர் கேட்டில் ஒரு 100 மீட்டர் தொலைவு, நடக்கிறதே ஒரு 200-250 மீட்டர் தான் இருக்கும். 100 மீட்டர் தொலைவில் இடது பக்கத்தில் ஒரு இடம் உண்டு. ஒரு பெரிய யானை படுத்துட்டு கிடக்கிற மாதிரி ஒரு பொம்மை. குவளையா பீட வதஸ்தலம் அப்படின்னு பெயர் அதுக்கு. குவளையா பீடம் 10,000 யானைகளுடைய பலம் உடையது குவளையா பீடம். கண்ணன் பிருந்தாவனத்திலிருந்து 11 வயசில் மதுராவுக்கு வரான். இப்போ முதல் நாள் தான் பகவான் சில பேருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறான். அதெல்லாம் சொல்கிறேன் நான், சரியா? பட்டணத்தில் அப்படி சந்தோஷமாகலாம் உழவினார்கள். அப்போ தான் மாலாக்காரன், குப்ஜா இவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறான் பகவான். அன்றைக்கி ராத்திரி பகவான் மதுராவில் பால் சாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறான். அடுத்த நாள் காத்தால் ரங்கபூமிக்கு வர, மல்யுத்தம் நடக்கக்கூடிய ரங்கபூமி, ஸ்ரீமத் பாகவதம்
10வது ஸ்கந்தம் 43வது அத்தியாயம். ஸ்ரீ சுக உவாச அத கிருஷ்ணச்ச ராமச்ச கிருதசௌசௌ பரந்தப மல்லதுந்துபி நிர்கோஷம் ஸ்ருத்வா திரஷ்டுமுபேயதுஹு. கிருஷ்ணனும் பலராமனும் ஸ்நானமெல்லாம் பண்ணிட்டு அழகா துந்துபி வாத்தியங்கள் முழக்கத்தெல்லாம் கேட்டுக்கு அந்த ரங்கபூமிக்கு வரார்கள். ரங்கத்வாரம் சமாசாத்ய தஸ்மின்னாகமவஸ்திதம் அபஷ்யத் குவலயா பீடம் கிருஷ்ணோ அம்பஷ்ட பிரஜோதிதம். அப்போ ரங்கசால வாசலில் அவ்விடத்துல யானை பாகரனால் கொண்டு வரப்பட்டு குவளையா பீடம்ன்ற யானை அங்கே நிற்கிறத கண்ணன் பார்த்தான். பத்வா பரிகரம் சௌரிஹி சமுஹ்ய குடிலாலகான் உவாச அஸ்திபம் வாசா மேகநாத கம்பீரயா. மேகநாத கபீரயா. பகவான் ஒன்று இந்த பீதாம்பரத்தில் அப்படி இடுக்கி அப்படி தொடை வரைக்கும் அப்படி இந்த ஷார்ட்ஸ் மாதிரி என்னென்னா இப்போ சண்டை போடுறவாள் அப்படி இறுக்கி கட்டுவா இல்லையா, அந்த மாதிரி அப்படி கெஜ்ஜ கட்டினானோ. நல்ல முடியெல்லாம் லூஸாக இருக்குது, நல்லா யமுனையில் குளிச்சுட்டு அந்த முடியெல்லாம் எடுத்து அப்படி கொண்டை போட்டுட்டானோ. சண்டைக்கு முடிவு பண்ணி வந்திருக்கான் பய. தெய்வம்னா சண்டை போடாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம தெய்வங்கள்லாம் சண்டை போடும். தேவையான இடத்துல கத்தணும், தேவையான இடத்துல சண்டையும் போடணும். கோதால இறங்கணும். சமர்த்த ராமதாசர் போல, குரு கோவிந்த் சிங் போல சனாதன தர்மத்தை அந்த அஹிம்சையெல்லாம் யார் யாருக்கு எங்கெங்கே சமயத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் அஹிம்சையெல்லாம் வேலைக்காகாது. அடி அடி குத்து கொல்லு, அவ்வளோதான். இப்படிலாம் நம்ம வார் கிரை போர் முழக்கமே உண்டு. பகவான் பார்த்தோம், வழியை அடைச்சி நிற்கிற என்ன திமிரு உங்களுக்கு, அது என்ன? நிறைய பேர் இப்படிலாம் அப்பெல்லாம் வெளுத்து வாங்கணும் இல்லை, இந்த என்கரேஜ்மெண்ட்லாம் இருக்கும், உடச்சி தூள் கிளப்பிட்டு போகணும் இல்லை. பகவான் இடிமுழக்கம் போலவே மேகநாத கபீரயா வாச சொன்னாராம் பகவான். அம்பஷ்டாம்பஷ்ட மார்கணௌ தேஹ்ய பக்ரமம் மாச்சிரம் நோச்சேச குஞ்சரம் துவாத்ய நயாமி யமசாதனம். டேய் தானபாகா, வழிபோ, வழிவிடு, தள்ளிப்போ, குயிக். இல்ல யானையும் சேர்த்து ஒன்னை யமலோகத்துக்கு அனுப்பிடுவான். ஜாகிரத. மிரட்டிட்டாங்க. எடுத்தோன்னு மிரட்டல் தான். இவனெல்லாம் உதைக்கணும் தானே காத்துட்டு இருக்கான் பகவான். ஏவம் நிர்பத்சிதோம்பஷ்டஹ குபிதஹ கோபிதம் கஜம் சோதயாமாச கிருஷ்ணாய காலாந்தகயமோபமம். அப்படி அதட்டோன்னா அந்த யானை பாருங்க அவ்வளோ திமிரு. கம்சனுடைய ஆள் இல்லை, எல்லாம் சொல்லி தானே வச்சுருக்காங்க கம்சன் ஏற்கனவே. என்னடோ மாட்டுக்கார பயல, மாடு மேய்க்கிற திமிரோ மனசுக்குள்ள அவ்வளோ எண்ணம். மிருத்யுவா காலமான்னு ரமணாருன்னு சொல்ற யானை அப்படி கிருஷ்ணனை கொல்றதுக்கு தூண்டினான். அதை வெறுப்பேற்றிட்டான். அது 4 குத்து அது கோவம் வந்துடுது. கரீந்திரஸ்தம் அபித்ருத்ய கரேன தபசா கிரஹீத் கராத்விகலிதஹ சோமும் நிஹத்யாங்கிரிஷ்வலீயத். உடனே அந்த கஜேந்திரனும் கிருஷ்ணன் எதிர்க்க போய் அப்படி துதிக்கையில் அப்படி பிடிச்சது. அப்போ
இந்த யானை போய் அதுக்கு பாக்கியம் அப்படி துதிக்கையில் அப்படி கண்ணன் அப்படி பிடிச்சது. அப்படிதான் பிடிச்சிட முடியுமா? கண்ணன் நழுவிட்டான். துதிக்கிட்டே நழுவினா கால் இடுக்கில் போயிட்டான். அவ்வளோ பெரிய யானை அது. கண்ணன்லாம் கால் இடுக்கில் போனால் எவ்வளோ பெரிய பாக்கியம் அதுக்கு. அது கடுப்பாயிடுது. அதாவது கிடைப்பான் கிடைக்க மாட்டான், தின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதினில் தட்டி பறிப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. கோபிகளே படுத்துறான், யானை விட்டுருவானான்னு. இது மாதிரிலாம் அவனுக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும். வேறு சங்கிருத்தமோக் சங்கிருத்தः தமச்சக்ஷாணோ கிராணதிருஷ்டிः ச கேசவம் பராம்ருஷாத் புஷ்கரேன ச பிரசஹ்ய விநிர்கதः. அந்த யானை கிருஷ்ணனை காணாமல் கோபத்தினால் அப்படி துதிக்கினால் மோப்பம் பிடிக்கிறான். கிருஷ்ண வாசனை பாக்கியம் இருக்கு. வாசனை பிடிச்சி துதிக்கால் பிடிச்சுட்டு இருக்கு. திரும்பியும் கண்ணன் அதுலேருந்து தப்பிச்சிட்டான். உள்ளே போகிறான், வெளில வரான், வெளில வரான், உள்ளே போகிறான். யானைக்கு சுகமாகவும் இருக்குது, கடுப்பாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் காலுக்கூட விளையாடிட்டு கிடக்கான். இது துதிக்க வச்சு அப்படியா லாக் பண்ணணும்னு பார்க்கறது. புச்சே பிரஹ்யாதி பலம் தனுஷக பஞ்சவிம்சதிம் விசகர்ஷயதா நாகம் சுபர்ண இவ லீலயா. பெரிய பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த யானையை கருடன் மாதிரி இருக்க பகவான் வாலில் பிடிச்சு விளையாட்டா ஒரு 25 வில்லு தூரமாக, அது என்னன்னு பார்க்கணும், 25 வில்லு தூரத்துக்கு தள்ளி விட்டான். இழுத்துட்டான் வாழை பிடிச்சி. என்ன எப்படி இருக்கும் அதுக்கு? அப்படி அப்படி இழுப்பான். இருக்கானே கொழுப்படுத்தவன். இது விளையாட்டுக்கு மலையை தூக்கும், சண்டைக்கு யானையை இழுக்கும், பிரேமையில் கோபிகளை இழுக்கும். எப்பா எடுத்தல் இது. சபர்யாவர்த்தமானேன சவ்யதக்ஷிணதோச்யுதः பப்ராம பிராம்யமானேன கோவத்சேனேவ பாலகः. கண்ணன் அந்த யானை இடது பக்கம் வலது பக்கம் இப்படி திருப்பி அப்படி திருப்பி உருட்டுறான். பசுங்கன்றோட குட்டி போய் விளையாடுற மாதிரி. இந்த ஏதானே இவங்கிட்ட மாட்டிடுத்துனா அவன் படுத்துகிற பாடு இருக்கே. பூதனாவை வேறு விதமாக படுத்தினா, சகடாசுரனை இன்னொரு விதமாக படுத்தினா, திருநாவரனை இன்னொரு விதமாக படுத்தினா. இப்போ யானை சிக்கிடுத்து வம்படிச்சுட்டு இருக்கான். எல்லாரும் வேறு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. சும்மா இருப்பானா? அவ்வளோதான். அது ஊருக்கு புதுசாக வந்திருக்கான், சிட்டிக்குள்ளே வந்திருக்கான். அந்த ஒரு பந்தாலாம் பண்ணணும் இல்லை. அது இல்லாமல் இந்த குவளையா பீடமும் பாக்கியம் பெற்றது. அது என்ன பாக்கியம் அப்புறம் சொல்கிறேன். ததோபிமுகமப்யேத்ய பாணிநாஹத்யவாரணம் பிராத்ரவன் பாதயாமாச ஸ்பிருஷ்யமான பதே பதே. அது பிறகு அந்த யானை எதிரில் வந்து அந்த யானையை பிடிச்சு அடித்து யானை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணி ஓடிண்டு படுத்தி எடுக்கிறான். சதாவன் கிரீடயா பூமௌ பதித்வா சஹசோத்திதः தம்மத்வா பதிதம் ருத்தோ தந்தாபியாம் சோஹனித்க்ஷதிம் சோஹனத்க்ஷதிம். இந்த யானை தன்னது கண்ணன் விழுந்துட்டான். உடனே விளையாட்டாக எழுந்தான். ஆனால் அந்த யானை நினச்சி இவன் கீழே விழுந்துட்டான். அப்படியே 2 கொம்பை வச்சு அப்படி மேலே குத்திட்டான். இவன் தான் எழுந்துட்டானே ஏற்கனவே. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளே மாற்றிட்டான். ஸ்வவிக்ரமே பிரதிஹதே குஞ்சரேந்திரோ
அத்யமர்ஷிதः சோத்யமானோ மகாமாத்ரைः கிருஷ்ணமப்யத்ரவத்ருஷா. அது ரொம்ப வருத்தம். இந்த பையன் எழுதி நின்றுட்டான். அதனுடைய பலமெல்லாம் தோற்று போச்சு. இந்த யானை படாத உசுப்பேற்றால இன்னும் வேகமாக கோபமாக அது வருது. தமாபதந்தமாசாத்ய பகவான் மதுசூதனः நிக்ருஹ்ய பாணினா ஹஸ்தம் பாதயாமாஸ பூதலே. மதுசூதனன் இந்த யானையை நெருங்கி கையால் துதுக்கிய பிடிச்சு தலையில் ஒரு தள்ளு தள்ளிட்டான். அது திமிரு பிடிச்சவன் இல்லை. திமிரு பிடிச்சோன்னா உடம்பு அவ்வளோ திமிரு. எத்தனை மாடுகளை பார்த்துருக்கான். என்னடி அப்படின்னு இல்லையா இந்த பசுமா என்னடி அப்படி பிடிச்சி செல்லமாக கழுத்தை பிடிச்சி செல்ல அப்படி படுக்க வச்சு அது மேலே ஏறி உட்காந்துப்பான், படுத்துப்பான். அந்த பிரேமையை காட்டுற அதே கண்ணு எங்கள் கோபத்தை காட்டுறானான். பதிதஸ்ய பதாக்ரம்ய மிருகேந்திர இவ லீலயா தந்தமுத்பாட்யதேனேபம் அஸ்திபாம்சாஹனத் அரிஹி. கிருஷ்ணன் சிங்கம் விளையாட்டாவே கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த யானை, சிங்கம் மாதிரி விளையாட்டாக அந்த யானையை கொன்று காலில் மிதித்து அந்த 2 தந்தத்தை அப்படி உசுரோடு அப்படி பிடுங்கினோம். அந்த 2 கையை வச்சுட்டு அந்த அந்த பிடிக்கிறதே ஒரு அழகு. அப்படி 2 கையை வச்சு அப்படி பிடிச்சு அப்படி தந்தத்தை அப்படி உருவி யானையும் கொண்டுட்டு கூட அந்த யானை பாகனி ஒரு குத்து குத்தினான். இப்போ என்னடா மிருதகம் தீபமுத்ஸ்ருஜ்ய தந்தபாணி சமாவிஷத். இந்த யானை இந்த தோளில் வச்சுட்டு ஜாலியாக வரானா. அந்த யானையுடைய அந்த ரத்தமெல்லாம் வேறு மேலே இருக்குது. அப்படி வேரத்தில் அப்படி முகத்தெல்லாம் அப்படி தொடச்சுண்டு அப்படி விறுவிறுக்க அப்படி சாதிச்சுட்டேன், யானை முடிச்சு சாதிச்சுட்டேன் அப்படின்னு வந்துட்டான். இந்த குவளையா பீடத்தை கண்ணன் வதம் செய்த இடம்தான் அது. யார் இந்த குவளையா பீடம் அப்படின்னா, கர்க சம்ஹிதையில் மதுரா கண்டத்தில் 11வது அத்தியாயத்தில் காண கிடைக்கிறது. மகாபலி சக்கரவர்த்திக்கு பெரிய உருவத்தோட பலசாலியான மந்தமதி அப்படின்ற ஒருத்தர் தான். லக்ஷ யானை பலத்தோடு இருந்தான். ஒரு சமயத்தில் அவன் ஸ்ரீரங்க யாத்திரை கிளம்பினான். அவனுக்கு கூட்டத்தில் ஸ்ரீரங்க யாத்திரைக்கு வந்தான். கூட்டத்தில் அவன் பெரிய உடம்பு எப்படி அப்படி வேகமாக இடிச்சு பிடிச்சி போவாள் 2 பேர் கோவிலுக்கு. எல்லாரும் தள்ளிட்டு போயிட்டு இருந்தான். அப்போ இவன் இப்படி போகும்பொழுது திருத்த முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். இவன் தள்ளனோன்னு கீழே விழுந்துட்டார். செம்ம கோவம் வந்துட்டு முட்டா பயல, யானையை மாதிரி ராத்திரியில் இப்படி போவாளோட யாராவது, அறிவு கட்டவனே போ நீ யானையா போய் தொலைன்னுட்டார். சொல்லி முடித்தோன்னே அவன் உடம்புலேருந்து அவன் ஆத்மா வெளில வந்தாச்சு. அந்த உடம்பு கீழே விழுந்து எடுத்த உடனே கையை கூப்பிட்டார். சுவாமியை மன்னிக்கணும், அபச்சாரப்பட்டுட்டேன், எனக்கு இது யானை ஜென்மாலேருந்து எப்போ விடுதலை கிடைக்கும்னு சொல்லுங்கன்னு. அப்போ பகவான், மகாத்மாக்கள் பகவான்லாம் சமம் தானே, நீங்கள் சாபம் கொடுத்துட்டு வரமும் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறான். நிஜமாகவே தப்பு பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறான். அப்போ இந்த அரக்கனுடைய அந்த சாரி அப்படின்னோடனே நிஜமாகவே ஆத்மார்த்தமாக சாரி கேட்டவொடனே, இல்லாட்டி இன்னும் மோசமாக போயிருப்பான். அவர் கோபம் எடுத்து, அப்பா நான் சாபம் கொடுத்தா மாற்றலாம் முடியாது, ஆனால் நீ அவனை தப்பை உணர்ந்துட்ட, அதனால் சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், கவலைப்படாதே. ஸ்ரீஹரியினுடைய நகரமான மதுராபுரியில் கிருஷ்ணன் கையாலே உனக்கு சத்கதி கிடைக்கும். அப்புறம் அந்த மந்தமதி விந்திய மலையில் யானையாக அலைஞ்சிட்டு இருந்தான். யார்கிட்டையும் போல குவளையா பீடம்னு பேர். 1,00,000 யானைகளை கொண்டு ஜராசந்தன் இவனை பிடிச்சான்.
ஜராசந்தன் தன் பெண்களை கம்சனை கல்யாணம் பண்ணி கொண்டு போகும்போது சீதனமாக வரதட்சணையை இந்த குவளையாப்பீடத்தை கொடுத்துட்டான். அவன்தான் இந்த குவளையாப்பீடம் யானை. கண்ணன் அப்படி கொன்ன உடனே குவளையாப்பீடனோட அந்த தேஜஸ் அப்படியே கிருஷ்ணனோட கலந்து கொடுத்து. சூப்பர்ல. ஸோ இப்படியெல்லாம் கிருபை கிடைக்கும். எப்படி வேண்டுமானாலும் கிருபை உண்டு. சரியா? சந்தேகமே வேண்டாம். ஸோ குவளையாபீட வதஸ்தலம் கண்டீரா, கேட்டீரா? நேரே போவோமா? மீதி நாளை சொல்வோமா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो मथुरा धाम की जय, बोलो குவளையா பீட மந்தமதி கி ஜெய். அவன் ஜெய் சொல்லலாமா? நான் கிருஷ்ணனோட விளையாடு இருக்கான், கிருஷ்ணன் காலுக்குள்ள நுழைஞ்சிருக்கான், கிருஷ்ணனை மோந்து பார்த்துருக்கான், கிருஷ்ணனை கட்டி பிடிச்சிருக்கான், கிருஷ்ணன் இவன் மேலே ஏறி இருக்கான், கிருஷ்ணனோட உருண்டிருக்கான், கிருஷ்ணன்கிட்ட ஐக்கியமாயிட்டான். அப்போ த கிரேட் குவளையா பீட மந்தமதி கி ஜெய், ஜெய் 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 ஜெய். ராதே கிருஷ்ணா.